குட்டீஸ் எல்லாருக்குமே வந்து பாத்தீங்கன்னா தூங்க போற இந்த ஒரு நேரத்துல 5 ஹாப்பி அப்டேட்ஸ் 5மே எல்லா மாவட்டத்துக்கும் தான். ஓகேவா? சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம் மற்றும் செங்கல்பட்டுக்குன்ற அந்த பொசசிவ்னஸ் வேண்டாம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். நாளைக்கு எக்ஸாம் கிடையாதுப்பா. ஓகேவா? நாளைக்கு படிக்கிற வேலை இல்லை. நாளைக்கு மட்டும் இல்லை, நாளை மறுநாளும் படிக்கின்ற வேலைகள் கிடையாது. முழுமையான அறிவிப்புகளை பார்க்கறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் லீவ் அனௌன்ஸ்மெண்ட் வந்து பார்த்துடலாம். திருவள்ளூர் மாவட்டத்துல நாளைக்கு ஸ்கூல்ஸ் அண்ட் காலேஜஸ்க்கு விடுமுறை. ஒட்டுமொத்த திருவள்ளூர் மாவட்டத்திலையும் சென்னை மாவட்டத்திலையும் ஒட்டுமொத்த பள்ளிகள் மற்றும் கல்லூரிகளுக்கு 4வது நாளாக நாளையும் விடுமுறை அறிவிப்பு. சென்னையிலையும் திருவள்ளூர்லயும் இந்த சிச்சுவேஷன். அடுத்தது செங்கல்பட்டு மாவட்டத்துல 6 தாலுக்காக்களுக்கு விடுமுறை அறிவிப்பு வெளியிடப்பட்டிருக்கிறது. பல்லாவரம், தாம்பரம், வண்டலூர், திருப்போரூர், செங்கல்பட்டு, திருக்கழுக்குன்றம். மறுபடியும் சொல்லிடுறேன், 6 தாலுக்காக்கள்: பல்லாவரம், தாம்பரம், வண்டலூர், திருப்போரூர், செங்கல்பட்டு, திருக்கழுக்குன்றம். உங்களுக்கு தாலுக்கா என்னன்னு தெரியல அப்படின்னா உங்க வீட்டில் இருக்கக்கூடிய பேரண்ட்ஸை கேட்டு இந்த தாலுக்காவில் இருந்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்கூல்ஸும் லீவு, காலேஜஸும் லீவு. அடுத்தது காஞ்சிபுரம் மாவட்டத்தில் எந்த விதமான தாலுக்காக்களுக்கு விடுமுறை அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா குன்றத்தூர் தாலுக்கா, ஸ்ரீபெரும்புதூர் தாலுக்கா, இதில் மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கூல்ஸ் அண்ட் காலேஜஸ்க்கு லீவ் அனௌன்ஸ்மெண்ட் டிக்டேட் வந்து பண்ணியிருக்கிறாங்க. இது 4 மாவட்டங்களுக்கான விடுமுறை அறிவிப்பு. சரி, ஓகே, இது விடுங்க, இது முடிஞ்சிருச்சு. இப்போ நெக்ஸ்ட் அடுத்த மிக முக்கியமான அறிவிப்பு என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, நாளைக்கு ஒட்டு மொத்தமாக தமிழ்நாடு முழுவதுமே வந்து பார்த்தீங்கன்னா அரையாண்டு தேர்வுகள் அப்படின்றது நடைபெற இருந்தது. இந்த ஒரு சூழ்நிலையிலே நாளை அரையாண்டு தேர்வுகள் ஒட்டுமொத்தமாகவே ரத்து செய்யப்படுகிறது. நாளைக்கு நடக்கல அப்படின்னா அது ரத்து அப்படின்னு அர்த்தம். ஓகேவா? நாளை மறுநாளும் நடைபெற இருந்த தேர்வுகளும் ரத்து. அதாவது நல்லா புரிஞ்சுக்கோங்க, டிசம்பர் 7 நாளை நடைபெற இருந்த தேர்வுகளும் டிசம்பர் 8 சனிக்கிழமை வெள்ளிக்கிழமை நடைபெற இருந்த தேர்வுகளும் 2 நாள் தேர்வுகளுமே வியாழக்கிழமை வெள்ளிக்கிழமை நடைபெற இருந்த தேர்வுகள் ஒத்தி வைக்கப்பட்டு டிசம்பர் 14, 20க்கு மாற்றப்படுகிறது. ஸோ ஒண்ணுமே வந்து கிடையாது, நாளைக்கு எக்ஸாம் கிடையாது. இதுதான் சிம்பிளிஃபையா சொல்லணும் அப்படின்னா சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டுக்கு மட்டும் இல்லை, நம்ம நேற்று அறிவிச்சிருந்தோம் சென்னை கல்வி மாவட்டத்திற்கு மட்டும் மேபி மாத்திரத்துக்கான வாய்ப்புகள் மற்றும் சாத்தியக்கூறுகள் இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்த்தோம். ஆனா அப்படிப்பட்ட வாய்ப்பும் சூழ்நிலையும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்க்கப்படுகிறது. ஒட்டு மொத்தமாகவே நம்முடைய தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய 38 மாவட்டங்களிலுமே பள்ளிகள் மற்றும் கல்லூரிகள் நடக்க போற யூனிவர்சிட்டி எக்ஸாம்ஸும் கேன்சல்ப்பா. அதையும் நான் சொல்லிக்கிறேன். 11ஆம் தேதி தான் சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டுக்கெல்லாம் ஆஸ் யூஷுவலாக வந்து ஓப்பன் ஆகும். அது ஓப்பன் ஸ்டேட்மெண்ட்டாக சொல்லிடுறேன். இதுக்கப்புறம் 3rd வீக் தான் ஒரு சிஸ்டம் வருது. 3rd, 2nd வீக் தான். அது சென்னைக்கு வரக்கூடாதுன்னே நான் நினச்சிக்கிறேன். ஏன் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, எந்த அளவுக்கு நமக்கு டிலே ஆகுதோ அந்த அளவுக்கு உங்களுக்கு அரையாண்டு லீவுக்கு ஒரு நாள் கூட எக்ஸாம் வைக்காம 5 நாளில் எல்லா எக்ஸாமையும் முடிச்சிருவாங்க. ஸோ அதனால் இந்த சிஸ்டம் அது சவுத்துக்கு தான் போகுது. அது சவுத்துக்கே போட்டோம், அது நார்த்துக்கு வராதுதான் நினைக்கிறேன். அது நார்த்துக்கு வராமே போகட்டும். பட் இருந்தாலும் வேறு வழியில் நார்த்துக்கு ரெயின் கொடுத்துட்டு தான் அது போகுது. சரி, அதனால் அதையுமே நம்ம கண்டினியூஸாக வந்து வெயிட் பண்ணி வந்து பார்க்கலாம். மற்ற மாவட்டங்களில் தொடர்ந்து பள்ளிகளுக்கு விடுமுறை அறிவிப்பு என்பது அவ்வப்போது வரத்தான் போகிறது. எந்தெந்த மாவட்டங்கள் அப்படின்றத நான் திரும்ப மென்ஷன் பண்ணிட்டேன். சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், ராணிப்பேட்டை மாவட்டங்களில் கூட அரக்கோணம், இந்த நெமிலி போன்ற பகுதிகளில் இருக்கக்கூடிய ஒரு சில ஸ்கூல்ஸ்க்கு அந்தந்த எப்படி சொல்கிறது ஹெச்எம்ஸ் வந்து எடுக்கக்கூடிய முடிவுன்ற மாதிரி வந்து சொல்லியிருக்கிறாங்க. ஸோ அதையுமே வந்து கொஞ்சம் நோட் அவுட் பண்ணிக்கோங்க, ஏன்னா அது கூட கொஞ்சம் இம்பார்ட்டன்ட் அப்படின்னு வந்து பார்க்கப்படுது. ஸோ இதனால் வந்து தமிழ்நாட்டில் பெரும்பாலான மாவட்டங்களில், பல மாவட்டங்களில் வெள்ளிக்கிழமையும் கூட சென்னைக்கு விடுமுறை வரலாம். ஆனால் அது ஸ்கூலுக்கு மட்டும் மேபி வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்க்கப்படுகிறது. ஸோ ஏகப்பட்ட அப்டேட்ஸ்கள் வந்து இருக்கிறது நம்முடைய சேனலில். ஸோ அதனால் மறக்காமல் நம்ம சேனல் அப்டேட்ஸோட தொடர்ந்து இணைந்திருங்க. இது போல எஜுகேஷன் சார்ந்த அப்டேட்ஸ்களை தெரிஞ்சுக்க மறக்காம